நான் நிறைய கேள்விப்பட்ட விஷயம் நாளைக்கு என்ன சமைக்கிறது, இப்போ என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமையல் நிறைய பேருக்கு பயங்கர கன்ஃபியூஷன். காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், என்ன லஞ்சு செய்யணும், என்ன டின்னர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்ன அப்படின்னா, நான் ரொம்ப குயிக்காக கிச்சன் போனேன் அப்படின்னா ரொம்ப குயிக்காக முடிச்சுட்டு வந்துடுவேன். அதுவும் நான் என் பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். எப்பவுமே நைட்டே நான் டிசைட் பண்ணிடுவேன், காலையில் நான் என்ன பண்ண போகிறேன், வீட்டில் என்ன ஐட்டம்ஸ் இருக்குது, ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி மத்தியானத்துக்கு என்ன, டின்னர் என்ன, எல்லாமே நைட்டு ஒரு 5 minutes திங்க் பண்ணி மைண்டில் செட் பண்ணிவிடுவேன். காலையில் எழுந்திருப்பேன், குளிப்பேன், ப்ரேயர் முடிச்சுடுவேன், நேராக கிச்சன் போவேன். என்னென்ன வேணுமோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாருக்கும் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ ஹார்ட்லி 45 minutes நான் கிச்சனில் இருந்தாவே பெரிய விஷயம். அதுக்கு மேலே நான் நிற்க மாட்டேன் கிச்சனில். ஐ ஹேட் ஸ்டாண்டிங் ஃபார் லாங் டைம். அதே மாதிரி கிச்சன் ஷுட் பி வெரி க்ளீன். நான் பெருசாக யோசிக்கிற பர்சனே கிடையாது. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, பெருசாக ஏதாவது தொலைச்சிட்டேன்னா கூட அவள் இது பண்ண மாட்டான், கவலைப்பட மாட்டான். இட்ஸ் ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம், கிடைக்கும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு தூக்கமே வராது, விடிய விடிய தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வாட் இஸ் அ பாயிண்ட்? ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு, ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா தேடுறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணும். தேடுவோம், பேசிக்காக தேடுவேன், பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன். நோ பாயிண்ட், கிடைக்கணும்னா கிடைக்கும். அதே மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமே ஆரம்பம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று வரும். பொறுமை வேணும், அவ்வளோதான் நம்மளுக்கு. அது இருந்ததுன்னா லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது நான் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்ட விஷயம், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி?